மந்திரவாதி மந்திரம் போட்டதும் நம்ம சிலிந்தி நம்பரே சும்மா இருக்கும் போது இந்த பீட்டர் ஒரு வண்டியை கொண்டு போய் பனிமலையில சொருகிறாப்புல. சரி மாட்டிக்கச்சு இல்ல, மாட்டினதான் என்ன பண்ணியிருக்கணும், இறங்கி அப்படியே போயிருந்திருக்கணும், இல்ல ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிட்டு வந்திருக்கணும். ஆனா இவரு மண்டையில இந்த மைக்கு சைஸ்ல மூளை இருக்கிறவங்க கூட பண்ணாத ஒரு வேலையை பார்த்திருக்காப்புல. எப்படின்னா நாளைக்கு பனி கம்மியானதுக்கு அப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டு அப்படியே போயிடலான்னு அந்த கார்லயே செட்டில் ஆகுறாப்புல. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா வண்டியோட கூரை வரைக்கும் பனி வந்து மூடிடுச்சு. இப்ப வெளியே போறதுக்கு எந்த விதமான வழியுமே இல்லை. வேற வழியே இல்லைங்கிறப்ப என்ன பண்ண முடியும், காருக்குள்ளே மாட்டிக்கிறாப்புல. 2 மாசத்துக்கு அப்புறம் அவர் நாளைக்கு காலையில கம்மியாகும்னு நினைச்ச பனி அன்னைக்கு கம்மியா இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து நம்மள மாதிரியே ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நண்பர் இந்த காருக்குள்ள ஏதோ ஒரு இருக்க மாட்டிருக்கான்னு சொல்லி காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. 2 மாசம் எப்பறம் சோறு தண்ணியே இல்லாம உயிரோடு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. உயிர் வாழ்றதுக்காக அந்த பனிக்கட்டையே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த குளிர்ல இருந்து காப்பாத்திக்க ஒரு நல்ல சொக்கா இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த அர்த்தமே இல்லாத ஆக்சிடென்ட் ஸ்வீடன்ல 2011 நடந்திருக்கு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு பிரச்சனையை நம்ம தள்ளி போட்டா தலைக்கு வந்து தலப்பாக்கட்டையோட போகாம மொத்தமா ஆலயத்துக்கிட்டு போயிடணும் புரியுது. இந்த மாதிரி பிரச்சனையை தள்ளி போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை தள்ளி விட்டுருங்க.